கேக்குது. மைனி, யாரோ வந்திருக்காங்க போல. கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. சரி, யார் வந்திருக்கா? நான் போய் பார்த்துட்டு வரேன் மைனி. சரி, அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஆ, சொல்லலாம். நான் சொல்லிவிடேன். அம்மா, நான் அண்ணிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேம்மா. சரி மக்களே, போ, அண்ணிக்காரிட்ட போய் சொல்லிட்டு வா போயிட்டு வரேன்னு. ஒன்றும் இல்லை பாருங்க, அவளுக்கு அண்ணிக்காரியை நல்லா பிடிச்சி போச்சு. ஃபோட்டோ பார்த்த நாளந்தே சொல்லிட்டுப்பா, இவங்க தான் என் அண்ணி, இவங்க தான் என் வீட்டுக்கு அண்ணியாக வரணும்னு. அப்படியா கோகுல் மக்களே, நீயும் போய் சொல்லிட்டு வா, இல்லைன்னா அவ வருத்தப்படுவான். ஆமா, நல்லா வருத்தப்படுவா. ஏற்கனவே போய் பேச போனதுக்கு முகத்தையே திருப்பி காட்டல, இல்ல வருத்தப்படியாலாம். சரிம்மா, போய் சொல்லிட்டு வரேன். ஏ அண்ணா, அம்மா சொன்னதும் போய் சொல்லிட்டு வான்னு சொன்னதும் டபக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்ட. வா பேசாம. யாரா இருக்கா இந்த நேரம் பார்த்து வந்திருக்கிறது? இவனா? இவன் சுபத்ரா பையன் இல்ல, ரோசாவை தேடிதான் வந்திருப்பான் போல. ஆண்டி, இவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன்? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது வந்து நிக்கா, என்ன சொல்லுவேன்? என்னப்பா, என்ன வேணும்? எதுக்கு கதவு கொட்டிட்டு இருந்த? ஆண்டி, ரோசா வீட்ல இருக்காளா? ரோசாவா? அவ வீட்ல இல்லையாப்பா. போய் சொல்லாதீங்க ஆண்டி, அவ வீட்ல தான் இருக்கான்னு தெரியும். எப்பா, நீ இப்ப தயவு செய்து வீட்டுக்கு போப்பா, அப்புறம் ரோசாவை பேச சொல்றேன். இல்ல ஆண்டி, எனக்கு இப்ப ரோசாவை பார்த்தே ஆகணும். நீ இப்ப தலைகீழ நின்னாலும் ரோசாவை பார்க்க முடியாது. முதல்ல நீ போ இங்க இருந்து, இல்லட்டா எல்லாரையும் கூப்பிடுவேன். முதல்ல கூப்பிடுங்க ஆண்டி, கூப்பிடுங்க. எனக்கு இன்னைக்கு ரோசாவிட்ட பேசி ஆகணும், இப்பவே பேசணும். நீ சுபத்ராவுக்கு மோன் தானே, இப்போ அம்மா சுபத்ராவை நான் ஃபோன் பண்ணி சொல்லவா? ஆண்டி, நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப ரோசாவை பார்க்கணும், ரோசாவிட்ட பேசி ஆகணும். என்னம்மா இங்க சவுண்டு? சிட்டு மக்களே பாரு, இங்க பாரு, சுபத்ராவுக்கு மோன் வந்திருக்கேங்க. பாத்திய மக்களே, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க உள்ளே இருக்கிறாங்க. இவன் போடிய சவுண்ட் அங்க கேட்டா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. தம்பி, எதுக்கு நீ இங்க வந்திருக்க? அக்கா, எனக்கு ரோசாவை பார்க்கணும் அக்கா, ஒரு நிமிஷம் அவளை வர சொல்லுங்க அக்கா, அவகிட்ட பேசிட்டு போறேன். இங்க பாரு, இப்ப பேச முடியாது. அம்மா, கதவை பூட்டிட்டு வாங்க. போப்பா, நீ இதுலயே நின்னுட்டு இருக்காத. அதுவும் என்னைய பார்த்து வீட்டோட வந்துட்டான் பாரு, உன் மாமியாரி அறியணும். அம்மா, அந்த பையன் வந்தாண்டி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? இல்ல மக்களே, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அம்மா, மாப்பிள்ளக்காரன் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை, அவனை திரும்பி கூட பார்க்கலம்மா. என்கிட்ட அவ சொல்லிட்டா எனக்கு பிடிக்கலன்னு, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. யாரையோ ஒருத்தனை விரும்பியான்னு சொல்லிட்டா. அது சுபத்ரா பையன் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியே மக்களே, உன்ட்ட சொல்லிட்டாளா? உன்கிட்ட சொன்னதுக்கு அண்ணங்காரன்ட்டு அம்மாக்கார்ட்ட சொல்ல வேண்டியதானே, அவங்க தானே முடிவெடுக்கிறது. சரி வாங்கம்மா, உள்ள போவோம். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க போட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எல்லாம். அண்ணி, நாங்க போயிட்டு வரோம் அண்ணி. சீக்கிரமே நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு அண்ணி. இதுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு. எதை நான் அவளுக்கு அண்ணி போல. என்ன அண்ணி, அண்ணனையே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? அண்ணன் சொல்ல வராத ஃபீலிங்கா? அண்ணி, போயிட்டு வரோம் அண்ணி, பதில் சொல்லுங்க. அண்ணி, அண்ணனும் உங்களை பார்க்க வரான். அட கடவுளே, என்ன சோதனை இது எனக்கு. ரோசா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம் ரோசா, போயிட்டு வரோம். ஒன்னு சொல்ல மறந்து ரோசா, நீ சாரியில ரொம்ப அழகா இருக்க. ரோசா ப்ளீஸ் ஒருக்கா என்கிட்ட பேசாங். சரி ரோசா, அடுத்த வாரத்துல என்கேஜ்மெண்ட் வீட்டுல வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணி எல்லாம் எடுக்க போவோம். மறக்காம நீயும் வந்துடணும் சரியா? உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா எடுக்கணும். ரோசா, நான் உங்க அம்மா கிட்ட இருந்து உனக்கு ஃபோன் நம்பரை வாங்கிட்டேன். நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், மறக்காம அட்டன் பண்ணணும். தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். ரோசா, நான் பண்ணுவேன், நீ எடுக்கணும். பாய், நான் போயிட்டு வரேன். ஏய், எதுக்கு நீ இப்போ உம்முன்னு இருக்க? அண்ணி பாத்தீங்களா அண்ணி, அம்மா இன்னை வந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை எனக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி நீ மறக்காம அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு போகுது. சரி, பண்ண எடுத்து பேசு. என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? ரோசா,
எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல ரோசா. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா இருக்கு, அத்தையை பார்த்தாலும் பாவமா இருக்கு. ரெண்டுக்கு இடையில நிக்கிறது நான் ஆட்டாக இருக்கேன் இப்ப. ரோசா மக்களே, நீ யாரை விரும்புறேன்னு உனக்கு தெரியுமா மக்களே? சுபத்ராவுக்கு பையனாக்கா. சுபத்ரா இதுக்கு ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறிய மக்களே? இப்போ என்னது மைனிட்ட பேசி உனக்கு அண்ணன்ட்ட பேசி எல்லாம் சம்மதம் வாங்கினாலும் அங்கே நீ லவ் பண்ணுற இல்ல அவனுக்கு அம்மாக்காரி ஒத்துப்பாளா? அதை நீ நினைச்சு பாரு அத்தை. அது ராகுல் எப்படியாவது சம்மதம் வாங்கிடுவான் அத்தை. ரோசா, நீ சொல்ற ராகுல் சொல்லி இருந்து சம்மதிப்பாங்கன்னு. எனக்கு பார்த்து அப்படி ஒன்றும் தெரியல ரோசா. ஏற்கனவே இந்த நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒருக்க சுபத்ராவிட்ட பேசி பார்த்தோம். அவங்க அந்த டைமே கோவத்தில் எழுப்பி போயிட்டாங்க. சுமதி அக்கா, ரோசா என்னக்கா சொல்றா? என்ன சொல்லுவா வசந்தரா? அவ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த சுபத்ரா பையன் வீடோர வந்துட்டான் பாரு இன்னைக்கு. நான் நல்ல காலம் போய் பார்த்தேன், போய் பேசி எடுத்து அனுப்பி விட்டேன். இல்லைன்னா மாப்பிள்ளக்காரன் எல்லாம் உள்ளே ஆக்கம் இருந்த இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கேன் இங்கே. அக்கா நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அக்கா. பேசாமல் அவங்க அம்மாவிட்ட சொல்லிடுங்க. இல்லாட்டி நீங்களாவது சொல்லுங்க அக்கா. இவன் லாஸ்ட்டு ஏதாவது முடிவெடிப்பா. அடுத்த வாரத்தில் நிச்சயதார்த்தம் வைப்பாங்களா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இருந்து வேண்டான்னு சொன்னால் என்ன ஆகும்? எல்லாருக்குமே அசிங்கம் ஆகும். அவள் என்னது வேண்டான்னு சொல்லிடுவா ஈஸியாக. வீட்டில் உள்ளவங்களுக்காக்கா அசிங்க அக்கா. அதனால் நீங்கள் பேசாமல் சொல்லிடுங்க அக்கா. என்னத்தா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாத்தா? ஆமாம் சுமதி, அவங்க போய் 10 நிமிஷம் ஆகும். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு ரோசாவை நல்லா பிடிச்சி போச்சு பாரு. தங்கமான குடும்பம், பையன் ஒரு கெட்டிக்கார பையன், அழகோல இருக்கேன். இவளுக்கு நல்ல ஜோடி பொருத்தமாக்கம். அத்தை, ரோசா முகத்தை பாருங்க. நீங்கள் தான் இந்த பையன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அவ்வளோ முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை பாருங்க, சோகத்தில் இருக்கேன். ஏன்னு நீங்களாவது கேட்டு பாருங்க. அப்படியா மக்களே? எதுக்கு இப்போவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்களே? இன்னும் நாள் இருக்குல்ல, அடுத்த வாரத்தில் தான் நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 வாரம் கழிஞ்சு தான் கல்யாணம். அதுவரை நீ இங்கே தானே இருக்க. அதுக்கு இப்போவே எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளோ முகத்தில் ஒரு கலகலப்பில்லை சிரிப்பில்லைன்னு சொல்கிறேன். சரி கேட்குதா? ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா எடுத்துருக்கான்னு அது எதுவும் கேட்காம இன்னும் 2-3 வாரம் கல்யாணம் இருக்குது, அதுவரை இங்கே எல்லாம் இருப்பேன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யுது? பாட்டி, ரோசாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி. அவளுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையாம். மக்களே, ரோசா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா? நல்ல குடும்பம் மக்களே. எனக்கு பிடிக்கல பாட்டி. எதனால பிடிக்கலன்னு சொல்லு. ரோசா, உனக்கு பிடிக்கலன்னா பாட்டிட்ட உண்மை நீ சொல்லிடு. பாட்டி, எனக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. என் கண்ணு முன்னாடி வந்துடாத பாட்டின்னு கூப்பிட்டுட்டு.